Good morning to all. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெசன் வந்து 4th லெசன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ்ட் டாபிக் வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்த்தோம். டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியுடைய பவர் வந்துட்டு ரைஸ் பண்ணக்கூடியதான் நம்ம வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் டைமென்ஷனல் ஃபார்முலானா என்ன, டைமென்ஷனல் ஈக்குவேஷன்னா என்ன, அதனுடைய யூசஸ் வந்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தோம். சரியா, எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த லெசன் வந்து 4. சரியா, ஃபர்ஸ்ட் லெசனில் இன்னும் ஒரு டாபிக் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒர்க்குனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஒர்க்குனா என்ன? இப்போ ஒர்க்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன வேணும், எனர்ஜி வந்துட்டு கண்டிப்பாக வேணும். எனர்ஜி இருந்தால் தான் வந்துட்டு ஒர்க்கு வந்துட்டு செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து எனர்ஜி எடுத்துக்கிறோம், நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டத்துலேருந்து தேவையான அளவுக்கு எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? என்னென்னது, அதாவது கார்போஹைட்ரேட்டு, விட்டமின், இது மாதிரி ஃபேக்ட்டு, இது மாதிரி இதிலிருந்து நமக்கு வந்து என்ன கிடைக்குது, எனர்ஜி வந்துட்டு கிடைக்குது. சரியா, இந்த எனர்ஜி நமக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து ஒர்க்கு வந்துட்டு அருமையாக வந்து இருக்கும். எனர்ஜி வந்து கம்மியாக இருந்தால் ஒர்க்கும் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் மதியானம் லஞ்ச் டைமில் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக சாப்பிட்றங்காட்டினா கிளாஸ் வந்து எடுக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், கிளாஸ் வந்துட்டு எடுக்க முடியாது. சரியா, அதனால் கண்டிப்பாக வந்து ஒர்க்கு செய்யணும் அப்படின்னா என்ன வேணும், எனர்ஜி வந்துட்டு கண்டிப்பாக வேணும். சரியா, இப்போது எனர்ஜினா என்ன, ஒர்க்குனா என்ன, நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அதாவது எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது கெப்பாசிட்டி டு ஒர்க்கு தான் வந்துட்டு எனர்ஜி அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா, அதாவது எனர்ஜி இருந்தால் தான் ஒர்க் இருக்கும், ஒர்க் இருந்தால் தான் எனர்ஜி இருக்கும். இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைமென்ஷனல் தான். சரியா, சேம் டைமென்ஷனல் அண்டு சேம் யூனிட் தான். ஏன்னா ரெண்டுமே போத் ஆர் சேம் தான், ரெண்டு வந்து சேம் தான், சேம் டைமென்ஷனல். அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டி சேம் டைமென்ஷனல் அண்டு சேம் யூனிட் அப்படின்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஒர்க்கு தான் எனர்ஜின்னு சொல்கிறோம், எனர்ஜி தான் வந்துட்டு என்னது, ஒர்க்கு. சரியா, ஸோ அதனால் ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். சரியா, இப்போ வந்து ஒர்க் அப்படின்னா என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கிறோம். சரியா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த ஃபோர்ஸ் காரணமாக இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, ரொம்ப கம்மியான அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ஆகுது. சரியா, இங்கேருந்து இது வரைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆகுது. அப்போது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கும். ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அப்போது இந்த ஃபோர்ஸை எடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒர்க்கு வந்துட்டு கிடைக்கும். ஒர்க்குங்கிறது W அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவாங்க. F வெக்டர் டாட் dr வெக்டர். ரெண்டு வெக்டர் குவான்டிட்டியை எடுத்து நம்ம டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கேலார் தான் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க். The scalar product of 2 vector is scalar. அப்போ அதாவது ஒர்க்குங்கிறது ஸ்கேலரா வெக்டரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒர்க்குங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஸ்கேலார். ஸோ அப்போ த ஒர்க் இஸ் டிஃபைன்ட் as the product of force and displacement is called work அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது the ability to work is called energy. There are various type of energy.
already studied in lower class. Electrical energy, wind energy, solar energy, magnetic energy, nuclear energy, சரியா, எக்ஸெட்ரா இருக்கு. நிறைய எனர்ஜி வந்து வேரியஸ் எனர்ஜி வந்துட்டு இருக்கு. சரியா, இப்போ ஒர்க் அப்படின்னா டெஃபினிஷன் வந்துட்டு என்னது, ஃபோர்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் ப்ராடக்ட் பண்ணணுமா கிடைக்கக்கூடியது தான் என்னது ஒர்க் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா, இதில் இதனுடைய டைமென்ஷனல் வந்துட்டு நாம் பார்க்கணும், யூனிட் வந்துட்டு பார்க்கணும். இப்போ வந்து ஸ்கேலார் ஒர்க் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா என்னது, அதாவது சேம் magnitude only and no directions is called scalar quantity. Vector quantity, already we know that the quantity which have both the magnitude and direction is called vector quantity. Already we know that. So scalar only magnitude 5 joule, 2 joule, there is no directions. So this is scalar quantity. Okay. Formula, already we know that W is equal to F vector dot dr vector. யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ஒர்க்குக்கான யூனிட் வந்து ஜூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஜூல். அனதர் யூனிட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ்க்கான யூனிட் என்னது, நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன யூனிட்டு, மீட்டர், நியூட்டன் மீட்டர். வெரி இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் அடிக்கடி கேட்பாங்க. இது ஜூல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா, ஆனால் இது வந்து நமக்கு தெரியாது, நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது தெரியாது. இதே யூனிட் தான் எனர்ஜிக்கும். சரியா, எனர்ஜி இல்லாமல் ஒர்க் இல்லை, ஒர்க் இல்லாமல் எனர்ஜி இல்லை. அடுத்தது நம்ம பவர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. பவருங்கிறது த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், த ரேட்டை டைமை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒர்க்கு செஞ்சோம் அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க, பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் கால்ட் பவர். இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க, பிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவாங்க, W/T. இதுதான் ஒர்க்குக்கான ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கான யூனிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க, டைமென்ஷனல் கேட்பாங்க. ஒர்க்குக்கு பாருங்க யூனிட் வந்து ஜூலா, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரணும். டைமுக்கு வந்து செகண்டா, இப்போ மேலே போனால் ஜூல் செகண்ட் இன்வர்ஸ். இது வந்து பவருக்கான யூனிட். ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்ஐ யூனிட் தெரியும், என்ன அப்படின்னா வாட். வாட்டுங்கிறது பவரோட யூனிட். 20 வாட், 40 வாட், 400 வாட் அப்படிங்கிறதா நீங்கள் பார்த்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது எலக்ட்ரிக் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸில் தான் வந்துட்டு 1 கிலோவாட் ஹவருங்கிறது தான் 1 வாட். நம்ம யூனிட்டு 1 யூனிட்டு 2 யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வாட்ஸில் தான் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, சரி. அடுத்தது இந்த ஒர்க்குக்கான டைமென்ஷனல் நம்ம கொண்டுட்டு வரணும். எப்படி டைமென்ஷனல் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, W = ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, F = ma. அப்போ வந்து மாஸ்க்கான டைமென்ஷனல் என்னது, m. சரியா, ஆக்சிலரேஷனுக்கு L(T⁻⁻2) அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டைமென்ஷனல் என்னது, L. அப்போ என்ன வரும், W = m மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், L²T⁻². Which of the following quantity has same dimensional அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன ஆன்சராக இருக்கும், ஒர்க் அண்ட் எனர்ஜி. எனர்ஜிக்கும் இதே டைமென்ஷனல் தான். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கும் கூட. சரியா, சரி, ஓகே. இப்போ ஒர்க்கு வந்து எந்தெந்த கேஸில் வந்துட்டு 0 ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒர்க்கு வந்து 3 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம். அதாவது which of the following cases the work done is 0 அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அப்போ கேஸ் 1ல் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம் பாருங்க. கேஸ் 1ல்
எப்போ வந்து ஒர்க்கு வந்துட்டு ஜீரோ ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஆர் வந்துட்டு ஜீரோவாக இருக்கு. சரியா? இப்போ ஜீரோவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எடு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? ஜீரோ கிடைக்குமா? அப்போ ஒர்க்கு வந்துட்டு என்னது? ஜீரோ. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எஃப் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். இப்போ இந்த வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஒர்க்கு வந்துட்டு என்னவா இருக்கு? ஜீரோவாக இருக்கு. சரியா? இப்போ வந்து ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏபி காஸ் தீட்டா இல்லையா? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ வந்து டபுள் ஜூஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டிஆர் காஸ் தீட்டா. இந்த தீட்டாங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிள். எதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்? ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் அப்ளைட் ஃபோர்ஸுக்கும் இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது இல்லையா, அதுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் வந்து தீட்டா. தான் தீட்டா அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? என்னது? தீட்டா. பாருங்க, அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்குன்னா இதே டைரெக்ஷனில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அப்போ தீட்டா வேல்யூ வந்து என்னது? 0 டிகிரி. சரியா? இது ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து அடுத்தது ஃபோர்ஸ் வந்துட்டு ஜீரோ ஆகும்போது ஒர்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சுவர் இருக்குது, வால் இருக்குது, அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது, நம்ம பிடிச்சி தள்ளுறோம், போகலை, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகலை. அப்போ நம்மளால் செய்யப்பட்ட ஒர்க்கு வந்து என்னது? ஜீரோ தான். கண்டிப்பாக வந்துட்டு என்னது? ஜீரோ. சரியா? அடுத்தது ஃபோர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கேஸ் 2ல் வந்து பாருங்க, ஃபோர்ஸ் வந்து ஜீரோவாக ஆகும்போது ஒர்க்கு வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது சர்ஃபேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேக்ஸாக இருக்குது, ஃப்ரிக்ஷனலே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேக்ஸாக இருக்குது. அதில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு போகுது, அது ஈஸியாக அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியுது? தள்ள முடியுது. ரஃப் சர்ஃபேக்ஸை விட ஸ்மூத் சர்ஃபேக்ஸில் ஈஸியாக, ஃப்ரிக்ஷனல் லெஸ் சர்ஃபேக்ஸில் மூவ் பண்ண முடியுது. ஈஸியாக வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு கண்டினியூ ஆகும். சரியா? the object move on the smooth surface easily from one place to another place because there is no force act between object and the surface. So force வந்துட்டு ஜீரோ அப்படின்னு நாம் சொன்னோமா, ஃப்ரிக்ஷனல் இல்லாமல் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜீரோ அப்படின்னு சொன்னோமா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்யாமலேயே என்ன பண்ணுது? ஆப்ஜெக்ட் வந்துட்டு மூவ் ஆகுது. தேர் இஸ் நோ ஒர்க். நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கு செய்கிறோமா? இல்லை. அதே ஆப்ஜெக்ட் வந்து இதாகுது, நம்மளால் எந்த ஒரு ஒர்க்கு இல்லை. ஸோ அப்போ வந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலாவில் என்ன கிடைக்கும்? டபுள் ஜூஸ் ஈக்குவல் டு 0 இன்ட்டு டிஆர் வெக்டரா. அப்போ என்ன கிடைக்குது? 0. ஒர்க்கு வந்துட்டு என்னது? 0. சரி, ஓகே. கேஸ் 2 பார்த்துட்டோம். அடுத்தது கேஸ் 3 பாருங்க. கேஸ் 3 வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி ஒர்க்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இது ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து இங்கே தான் ஆக்ட் ஆகும், கீழே தான் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். என்னது? எஃப் ஈக்குவல் டு எம்ஜி கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கீழேருந்து இப்படி மேலே தூக்குறோம் அப்படின்னா, ஒரே இடத்துல இப்படி தூக்குறோம்னா கண்டிப்பாக பாருங்கள் ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்ட் ஆகுது. நம்ம தூக்கி இப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி பண்ணுறோம். அப்போ வந்து ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 0 டிகிரி. அப்போ வந்து என்ன ஆகுது? 90 டிகிரி. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒர்க்கு வந்துட்டு என்ன ஆகுது? ஒர்க்கு வந்து என்ன ஆகுது? ரெண்டுக்கு ஃபார்முலாஸ் என்னது? எஃப் வெக்டர் டாட் டிஆர் காஸ் 90 டிகிரியா. காஸ் 90 டிகிரி வேல்யூ வந்து என்னது? 0. அப்போ வந்து என்ன ஆகுது? ஒர்க்கு வந்துட்டு 0 ஆகுது. ஒரு ஆப்ஜெக்ட் கீழேருந்து மேலே தூக்கி இப்படி பண்ணோம் அப்படின்னா செய்யக்கூடிய ஒர்க்கு வந்து கண்டிப்பாக வந்து என்னது?
ஜீரோ தான். ஏன்னா நீ ஒரு இடத்துல தான் இருக்கிற, கீழேருந்து இப்படி மேலே தான் தூக்குற. இதனால் நீ எந்த ஒரு ஒர்க்கும் இது பண்ணலையே, டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் ஆகலை. ஆனால் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அந்த ஆங்கிள்ஸ் தான் பர்பண்டிகுலராக இருக்குது. அதனால் தெர் இஸ் நோ சேஞ்ச். ஸோ அப்போ வந்து ஒர்க்கு வந்துட்டு என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். கண்டிப்பாக ஒர்க்கு வந்துட்டு என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். அடுத்தது பாருங்க, அடுத்தது இப்போ வந்து இது எடுத்துக்கலாம், சன் எடுத்துக்கலாம். அதை சுற்றி நிறைய பிளானட் வந்துட்டு ரிவால்வ் ஆகிட்டு வருது. எர்த்து, யுரேனஸ், நெப்டியூன், இது மாதிரி பிளானட் வந்துட்டு என்ன பண்ணுது? மூவ் ஆகிட்டே வருது. அப்படியே மூவ் ஆகி இது எதனால் மூவ் ஆகுது? ஸோ ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த அட்ராக்ஷன்ஸ் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு என்னவா மாறுது அப்படின்னா சென்டிபிடல் ஃபோர்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. அந்த சென்டிபிடல் ஃபோர்ஸ் காரணமாக தான் இந்த சன்னை சுற்றி நிறைய பிளானட் வந்துட்டு ரிவால்வ் ஆகி வருது. சரியா? அந்த சென்டிபிடல் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா 90 டிகிரி ஆங்கிள் இருக்குது. அப்போ செய்யக்கூடிய ஒர்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்கும்? ஜீரோவாக தான் இருக்கும். பர்பண்டிகுலர்னாவே கண்டிப்பாக வந்து என்னது? ஒர்க்கு வந்துட்டு ஜீரோ. டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஃபோர்ஸும், ஆனால் ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும். சரியா? நிறைய நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது, அப்போ வந்து சென்டிபிடல் ஃபோர்ஸ் காரணமாக அது வந்து ரிவால்வ் ஆகுது. அப்போ அதனால் செய்யக்கூடிய ஒர்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ. சரியா? ஒர்க்கு வந்துட்டு என்னது? ஜீரோ. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு ரவுண்ட்ஸ் வரோம். இருந்த இன்சியல் பிளேஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் வந்து அதே பிளேஸில் வந்து நம்ம ரீச் ஆகுவோம். அப்போ வந்து என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் இல்லை. சரியா? ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. புரியுதா? அதனால் தேர் இஸ் நோ ஒர்க். அதே பொசிஷனில் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கு வந்துட்டு என்னவாக இருக்குது? ஜீரோவாக இருக்குது. சரியா? ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, பாருங்க, ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 4.1 அப்படிங்கிற சம்மை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. சரியா? அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அவன் கொடுக்குறான் அப்படின்னு பாருங்கள். 25 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறான்? மூவ் பண்ணுறான். அப்போ மூவ் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா 15 மீட்டர் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது இங்கேருந்து. சரியா? அப்போது இது எவ்வளோ ஆங்கிளில் அவன் ஃபோர்ஸ் கொடுக்குறான் பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இவன் கொடுக்குற பிடிச்சி கட்டி இழுக்கிறான் இல்லையா, புஷ் பண்ணுறான் இல்லையா, அப்போ வந்து புல் பண்ணுறான் இல்லையா, அப்போ அதுக்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிள் பாருங்கள் 30 டிகிரி. 30 டிகிரி ஆங்கிளில் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணி அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அப்போது ஒர்க்கு வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்கிறோம். இப்போ பாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு உனக்கு தெரியுது, ஃபோர்ஸ் வந்துட்டு தெரியுது. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஒர்க்கு வந்துட்டு கிடைக்கும். சரியா? இப்போ வந்து 25 நியூட்டன் 30 டிகிரி ஆங்கிளில் அப்ளை பண்ணி 15 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனால் அவனால் செய்யப்பட்ட ஒர்க்கு வந்துட்டு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ ஒர்க்குக்கான ஃபார்முலா என்னது? W = F × dr cos θவா? இதுக்கு ஒரு மார்க்கு. இப்போ W = F ஓட வேல்யூ வந்து என்னது? F ஓட வேல்யூ வந்து 25. சரியா? அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 15ஆ? அடுத்தது தீட்டா எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 30 டிகிரி. cos 30 டிகிரி எவ்வளவு? √3/2. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 × 15 × √3/2. இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோமா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 324.76 ஜூல்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. சரியா? இதுதான் சம்மு. ரொம்ப முக்கியமான சம்மு, அடிக்கடிக்கு வந்துட்டு கேட்பாங்க. சரி, இந்த ஒர்க்கில் வந்து நெகட்டிவ் ஒர்க்கை வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்பால் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து கோல் கீப்பர் இந்தான ஒருத்தர் அந்தான ஒருத்தர் இருப்பாங்க ரெண்டு டீமுக்கும்.
சரியா இப்போ வந்து பால் வந்துட்டு கிரவுண்டில் மூவ் ஆகிட்டே வருது. வேகமாக ஒருத்தன் வந்து உதைக்கிறான். உதைக்கும் போது கரெக்டாக அந்த அந்த ஹோல் வழியாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் கீப்பர் வந்து அதை தடுப்பான். அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க, இப்படி வந்து மூவ் ஆகுது. அதுக்கு ஆப்போசிட்டாக அவன் வந்து தடுக்கிறான். சரியா? அப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. ஆப்போசிட்டாக வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்துட்டு என்னது நெகட்டிவ் ஒர்க். அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸினுடைய டைரெக்ஷன்லேயே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனால் அது பாசிட்டிவ் ஒர்க். அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அப்போ வந்து ஃபால் வருதுன்னா அதை போய் நம்ம தடுக்கிறோம். இதெல்லாம் தடுக்கிறோமா ஆப்போசிட்டாக வருது, அது எல்லாமே வந்து என்னது நெகட்டிவ் ஒர்க்கு தான். சரியா? எல்லாமே வந்துட்டு என்னது நெகட்டிவ் ஒர்க். ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்தாவே அது வந்து நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? அதனால் நிறையா யூஸஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது நெகட்டிவ் ஒர்க்கால். நெகட்டிவ் ஒர்க்கால் இப்போ வேகமாக வந்து ஒரு பால் வருதுன்னு வச்சுக்க, அதை போய் தடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் மூஞ்சி பால் அடிக்கும் இல்லையா, ஃபுல்லாக ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதில் நெகட்டிவ் ஒர்க்கானுடைய டிஸ்அட்வான்டேஜ். பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இதான் வந்துட்டு நெகட்டிவ் ஒர்க். நெகட்டிவ் ஒர்க்குக்கான கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும், தீட்டா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் இருக்கணும். அதாவது நெகட்டிவ் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி போகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்கணும். சரியா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம தடுக்கிறோம். ஃபோர்ஸை கொடுத்து அப்ளை பண்ணி தடுக்கிறோம். இப்போ ஆங்கிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 180 டிகிரி நெகட்டிவில் தான் போகும். சரியா? காஸ் 180 டிகிரி -1. சரியா? அப்போ வந்து இதில் போயிடுது, நெகட்டிவில் போயிடுது. இப்போ நெகட்டிவ் ஒர்க் வந்துட்டு என்னது நெகட்டிவ் ஒர்க். அடுத்தது மேக்ஸிமம் ஒர்க் அப்படின்னா எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னா அதாவது அப்ளைடு ஃபோர்ஸும் இதான் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், இதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து சேம் டைரெக்ஷன்லேயே இருக்கணும், ஒரே டைரெக்ஷன்லேயே இருக்கணும். இது வந்து ஆப்போசிட்டு, இது வந்து சேமாக இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் வந்து என்னது, தீட்டா வந்து 0. இப்போ இது வந்து என்ன ஒர்க்கு, பாசிட்டிவ் ஒர்க். என்ன ஒர்க்கு, பாசிட்டிவ் ஒர்க். சரியா? இது கேஸ் 1, இது வந்து கேஸ் 2. அடுத்தது கேஸ் 3 பாருங்க. கேஸ் 3 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பர்பெண்டிகுலராக இருக்கிறதால ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம். ரெண்டும் இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கு. அப்போ வந்து தீட்டா வந்து 90 டிகிரியில் இருக்கு. அப்போ வந்து ஒர்க்கு வந்துட்டு என்னது 0. 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. கண்டிப்பாக நெகட்டிவ் ஒர்க்குக்கான கண்டிஷன் என்ன, பாசிட்டிவ் ஒர்க்குக்கான கண்டிஷன் என்ன, ஒர்க்கு வந்துட்டு 0க்கான கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ஒர்க்கு வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள் நிறைய நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பாசிட்டிவ் ஒர்க் அதாவது ஒரு ஆப்ஜெக்டை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் நம்ம மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபோர்ஸு வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபோர்ஸ் கொடுக்க அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம், அப்படியே மூவ் ஆகிட்டு அந்த பிளேஸ்க்கு போய் ரீச் ஆகிடும். அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கு வந்துட்டு என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. 50 கிலோ வெயிட் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அதே டைரெக்ஷனில் நம்ம ஃபோர்ஸை வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். எந்த டைரெக்ஷனில் வந்து ஆப்ஜெக்ட் வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் நம்ம வந்துட்டு மூவ் பண்ணுறோம். சரி, அப்போ வந்து பாசிட்டிவ் ஒர்க்கு வந்துட்டு ப்ராசஸ் ஆகுது. அது நெகட்டிவ் ஒர்க்கு அப்படின்னா என்னது, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஃபோர்ஸ் இருக்கணும். அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா அதை போய் நம்ம தடுக்கிறது. அப்ளைடு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நெகட்டிவ் ஒர்க். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், வரக்கூடிய ஆப்ஜெக்டை வந்துட்டு தடுக்கிறது, மூவ் ஆகிட்டு வரக்கூடிய ஆப்ஜெக்ட், அதெல்லாம் நெகட்டிவ். சரியா? 0 ஒர்க்குனா அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும், கண்டிப்பாக வந்து 0 வந்து அது வந்து ஒர்க்கு வந்து என்னவாக இருக்கும், 0வாக தான் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா
கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் மூலமாக எப்படி ஒர்க் டன் வந்துட்டு ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஒர்க் டன் பை கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம நடத்தணுமோ அதை வந்து கிளியராக வந்து டெஸ்ட்டு எழுதிடணும். இப்போ என்ன நடத்தணும் அப்படிங்கிற டாப்பிக்கு என்னென்ன நடத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு திரும்ப ஒரு டைம் ரிமெம்பர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, அதாவது ஒர்க்குனா என்ன, அதாவது எனர்ஜினா என்ன, எனர்ஜியோட டைப்னா என்ன, பவர்னா என்ன, அடுத்தது ஒர்க் டன்னுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஒர்க் டன் வந்து எந்தெந்த கேஸில் வந்துட்டு 0 ஆகுது ரொம்ப முக்கியம். சரியா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம். சம்மு பார்த்துருக்குறோம். அதுக்கான டைமென்ஷனல் என்ன, ஒர்க்குக்கான யூனிட் என்ன, ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டர் குவான்டிட்டியா அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளனேஷனாக இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். தேங்க்யூ.